மாவட்டம் மடத்துக்குளம் அரசு மருத்துவமனையின் மெத்தன போக்கால் 9 மாத குழந்தை ஒன்று உயிருக்கு போராடிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அவசர சிகிச்சைக்காக கொண்டுவரப்பட்ட குழந்தைக்கு சிகிச்சை அளிக்க மருத்துவர் இல்லாததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து விரிவாக பார்க்கலாம். மடத்துக்குளம் அருகே உள்ள காரத்தொழுவு பகுதியைச் சேர்ந்தவர் வழக்கறிஞர் செல்வகுமார். இவரது 9 மாத குழந்தை இன்பத்தமிழன் வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக ஆப்பிள் துண்டு ஒன்றை விழுங்கியுள்ளார். அந்த துண்டு குழந்தையின் தொண்டையில் சிக்கிக் கொண்டதால் குழந்தை மூச்சுவிட முடியாமல் திணறியுள்ளது. பதறிப்போன பெற்றோர் இன்று காலை சரியாக 8:15 மணியளவில் குழந்தையை மடத்துக்குளம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். ஆனால் அங்கு அவசர சிகிச்சை பிரிவில் செவிலியர்கள் மட்டுமே இருந்துள்ளனர். மருத்துவர் குறித்து கேட்டபோது அவர் விரைவில் வந்துவிடுவார் என்று செவிலியர்கள் அலட்சியமாக பதிலளித்ததாக கூறப்படுகிறது. குழந்தையின் நிலைமை மோசமடைவதை கண்ட தந்தை செல்வகுமார் ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் குழந்தையை உடுமலையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார். அங்கு தீவிர சிகிச்சைக்கு பின் குழந்தையின் உயிர் காக்கப்பட்டது. மருத்துவர்களின் இந்த அலட்சியத்தை கண்டித்து குழந்தையின் உறவினர்களும் பொதுமக்களும் மடத்துக்குளம் மருத்துவமனையை முற்றுகையிட்டனர். ஏற்கனவே இதே மருத்துவமனையில் சில மாதங்களுக்கு முன்பு மருத்துவர் இல்லாத நேரத்தில் தூய்மை பணியாளர் ஒருவர் நோயாளிக்கு கட்டுப்போட்ட வீடியோ வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அந்த சம்பவத்திற்காக ஒரு செவிலியரும் மருத்துவரும் இடமாற்றம் செய்யப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் அதே போன்றதொரு சம்பவம் நிகழ்ந்திருப்பது பொதுமக்களை கோபமடைய செய்துள்ளது. இது குறித்து விளக்கம் அளித்த மருத்துவமனை தலைமை முதல்வர் அருணா குமாரி காலை 8 மணி வரை தான் பணியில் இருந்ததாகவும் அதன் பின்னர் மருத்துவர் தீபக் குமார் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் மருத்துவமனையில் உள்ள 7 பணியிடங்களில் 2 இடங்கள் காலியாக இருப்பதாகவும் மீதமுள்ளவர்கள் சுழற்சி முறையில் பணியாற்றுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதற்கிடையில் பணியில் இருக்க வேண்டிய மருத்துவர் தீபக் குமாரிடம் கேட்டபோது தான் உணவருந்த சென்றதாக கூறியது சர்ச்சையை மேலும் அதிகப்படுத்தியுள்ளது. தற்போது இச்சம்பவம் தொடர்பாக திருப்பூர் சுகாதாரத்துறை இணை இயக்குநர் மீனாவிடம் மின்னஞ்சல் வாயிலாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட மருத்துவர் மற்றும் செவிலியர்களிடம் விளக்கம் கேட்கப்பட்டுள்ளதாகவும் உரிய விளக்கம் அளிக்கப்படாத பட்சத்தில் துறை ரீதியான கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சுகாதாரத்துறை உறுதியளித்துள்ளது. தொடர்ந்து சர்ச்சைகளில் சிக்கி வரும் மடத்துக்குளம் அரசு மருத்துவமனையின் நிர்வாகத்தை சீரமைக்க மாவட்ட நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது.